வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ரவை கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் அளவு சொல்லிடுறேன். 1.5 உலக்கு எடுத்து ரவையை ட்ரையாக வறுத்துக்கோங்க. ஆயிலெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். கொஞ்சம் கருக விடாமல் வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா லைட்டாக அது சூடாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் அளவு பார்த்துடலாம். பெரிய வெங்காயம் பெரிய சைஸ் ஒன்று இந்த நீட்டை வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. தக்காளி பெருசாக ஒன்று பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி இந்தளவு அது பொடியாகவே கட் பண்ணிக்கோங்க. கேரட்டு பெருசு ஒன்று, பீன்ஸு ஒரு 15-16 பீன்ஸு, பச்சை மிளகா 3. ரவை பாருங்கள் வறுத்தது போதும். தொட்டு பார்த்தா கொஞ்சம் அப்படியே லைட்டாக சூடாக இருந்தால் அந்தளவு போதும். பட்டாணி சொல்லலை. பட்டாணி பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவு ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ தாளிப்பு பார்த்துடலாம். இந்த ஸ்பூன் அளவில் 3 ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஜாஸ்தி ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சோன்னே கடலைப்பருப்பு இருங்க இந்தளவு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு பொரியணுன்ட்டுன்னு இல்லை, ஒரு 5 செகண்ட் ஆனோடனே கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் 1 by 1 போட்டுக்கலாம். போட்டோன்னே இஞ்சி போட்டுக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுக்கலாம். இஞ்சி ஃபஸ்ட்டு போட்டால் நல்லா அந்த எண்ணெயில் இந்த ஸ்மெல்லு டேஸ்ட் இறங்கும். கிச்சடினாவே இந்த இஞ்சி பச்சை மிளகாய் ஃப்ளேவர் தான் சூப்பராக இருக்கும். இதுக்கு வெங்காயம் கண்ணாடி பதம் வர்றப்ப தக்காளி போட்டுக்கலாம். இந்த தக்காளி போட்டோன்னே கல் உப்பு பாருங்கள், இதில் ஒரு 3/4 ஸ்பூன் கொஞ்சம் மேலே போட்டிருக்கேன். இதில் உப்புமாலையும் சரி கிச்சடிலையும் சீக்கிரம் உப்பு ஆட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் அளவாகவே போட்டுக்கோங்க. தண்ணி அளந்து வைப்போம் இல்லையா, அப்போ ஒரு தடவை குடிச்சு பார்த்துக்கோங்க. லைட்டாக உப்பு தூக்கலாக இருந்தால் ரவை போட்டுட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் போடுங்க, கரெக்டாக இருக்கும். தக்காளி வதங்கிடுச்சு. இந்த கேரட்டு பீன்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நம்ம தண்ணி அளவு வச்சுக்கலாம். 3 உலக்கு வச்சுக்கோங்க. தண்ணி கரெக்டாக இருக்கும். குடிச்சு பார்க்கலாம். உப்பு லைட்டாக தூக்கலாக இருந்தால் போதும். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் இதில் மறுபடியும் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மேலே போடுறேன். காய் ஒரு 50% வெந்தோன்னா ரவையை போட்டுக்கலாம், கரெக்டாக இருக்கும். 7-8 நிமிஷம் கிட்ட வெந்திருக்கும். இப்போ ரவை போட்டுக்கலாம். ரவை போடுறப்ப நல்லா சிம்மில் வச்சுட்டு போடுங்க. அது சீக்கிரம் ஒன்றா சேர்ந்துடும். அதே உடனே நல்லா கிளறி விட்டுருங்க. சிம்மில் வச்சுட்டே கிளறி விடுங்க. இது இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்ல குழைவாக வேணும் அப்படின்னா ஒரு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த கேப் இல்லாத மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. 3 நிமிஷம் ஆயிடுச்சு. பொடியாக கொஞ்சம் மல்லித்தலை போடுங்க, சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிளறிட்டு சூப்பராக இருக்கும். அக்காவா கரெக்டான ஒரு கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். இது இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். செட்டிநாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ப்ளஸ் மைனஸ் சொல்லுங்கள். கிச்சடிக்கு தேங்காய் சட்னி நல்ல பச்சை மிளகாய் போட்டு தாளிக்காமல் இதில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நல்லா குழைவாக வேணும் அப்படின்னா 4 டம்ளர் 4.25 டம்ளர் வைங்க தண்ணி. 1.5 உலக்கு ரவைக்கு அந்தளவு கரெக்டாக இருக்கும். உப்பு எல்லாம் பார்த்து கரெக்டாக போடுங்க. இந்தளவு உப்பு கரெக்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. பட்டாணி ஃப்ரெஷ் பட்டாணி இருந்துச்சுன்னா அதை போடுங்க, அதுவும் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும்.
இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.